நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். பிற்கால புராணங்களில் விஸ்வகர்மா சில சமயங்களில் கைவினை கலைஞர் துவஸ்தருடன் ஒப்பிடப்பட்டுள்ளதை காணலாம். சில வேத இலக்கியங்கள் பிரஜாபதியும் துவஸ்தரும் வெவ்வேறு வழிகளில் ஆன படைப்புடன் தொடர்பு உடையவர்கள் என்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். பிரஜாபதி உயிரினங்களின் அதிபதி என்று குறிப்பிடப்படுகிறார். அதே நேரத்தில் துவஸ்தார் ஆயுதங்கள் மற்றும் வாகனங்கள் உள்ளிட்ட கருவிகள் மற்றும் பொருட்களை வடிவமைத்து உருவாக்கிய ஒரு திறமையான கைவினை கலைஞராக காட்டப்படுகிறார். புராணங்கள் மற்றும் வேத இலக்கியங்களில் இருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. பரந்த நிலத்திற்கு தேவையான தெய்வங்கள் மற்றும் பிற பொருட்களின் தோற்றத்தை வடிவமைப்பதற்கு 1 அல்லது 2 கைவினை கலைஞர்கள் தேவைப்பட்டு இருந்துள்ளார்கள். இவ்வாறு பரபிரம்மனின் உடலுக்குள்ளேயே உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் அனைவருமே பரபிரம்மனுக்குள் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருந்தார்கள். தெய்வங்களின் வடிவமும் தோற்றமும் பரபிரம்மனின் உடலுக்குள் உருவாகிய பின்னர் அடுத்து கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருந்த பிரபஞ்சம் அனைவரும் காணும் வகையில் வெளிப்பட்டது. ஆனால் தெய்வங்கள் எப்போது வெளிப்பட வேண்டும் என்பதை பிரம்மதேவர் மட்டுமே முடிவு செய்வார் எனும் நியதி அமைக்கப்பட்டது. இந்த ரகசியம் முதலில் படைக்கப்பட்டிருந்த மகர்ஷிகளுக்கு பிரம்மாவால் கூறப்பட்டது. ஸ்ரீமன் நாராயணனும் அதாவது விஷ்ணு பகவானும் இந்த ரகசியத்தை நாரத முனிவருக்கு ரகசிய ஸ்துதி எனும் போதனை மூலம் கூறியதாக கூறப்படுகின்றது. இமயமலையில் உள்ள ஒரு குகையில் தனியாக அமர்ந்திருந்த போது பார்வதி தேவிக்கு இந்த ரகசியங்களை சிவபெருமானே கூறினார் என்றும் அவர்களின் உரையாடலை ஒரு தெய்வீக பறவை கேட்டதும் அல்லாமல் அவற்றை ரிஷி மற்றும் முனிவர்களுக்கும் கூறியதாம். அதுவே வாய்வழி கதைகள் மூலம் ரிஷி மற்றும் முனிவர்களினால் பிரபஞ்சத்தில் பரப்பப்பட்டனவாம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.